வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட் எப்படி இன்னைக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் 3 இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸஸ் இருக்கு. S&P 500 இருக்கு, நம்மளோட நாஸ்டாக் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது கூடயே நம்ம வந்து USD வர்சஸ் INR. ஸோ US டாலரும் இந்தியன் ருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கா இல்லை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் இது 3 இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இது 3 தான் நமக்கு வந்து FIIs, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, FIIs அவங்களோட இன்வெஸ்டிங் சைக்காலஜியை பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதை பார்ப்போம். அடுத்து வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் தான் ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு முக்கியமாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் 6:30க்கே ஓப்பன் ஆயிடுறனால நமக்கு 9 o'clock வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இருக்குமா இல்லை செல்லிங் ப்ரெஷர் இருக்குமா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது, கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இண்டிவிஜுவல் இண்டெக்ஸஸோட நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 9:30க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம்ங்கிறதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட USD வர்சஸ் INR பார்ப்போம். இப்போ இந்த USD வர்சஸ் INRல நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ நேற்று நமக்கு மார்க்கெட், அதாவது 11ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஸோ USD வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, இந்தியன் ருபி வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு USDயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 90 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு 2.5 ரூபாய் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால US டாலரோட பையிங் பவர் வந்து கூடிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி வந்து $1 அவங்க 80 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். ஸோ 80 ரூபாய்க்கு மதிப்புள்ள, இல்லைனா ஒரு 85 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஸ்டாக் தான் அவங்களால வாங்கியிருக்க முடியும். ஆனால் இப்போதைய நிலைமைக்கு $1 வச்சு அவங்க 87 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக் வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால US டாலரோட பையிங் பவர் கூடிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா FIIs வந்து இன்வெஸ்டிங்ஸ் வந்து அவங்களோட கூடும். ஸோ வருகின்ற நாட்களில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே கூடுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் தான். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்டினியூஸான FIIயோட கேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரம்ப் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேரிஃப்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருந்தாலுமே நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, US டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு, இந்தியன் ருபி வச்சு. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நேற்று நம்ம தூங்கிட்டு இருக்க டைமில் US மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, US மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு இண்டெக்ஸான S&P 500. அப்போ இந்த S&P 500 நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ளாட் தான். பயங்கரமான ஸ்ட்ராங்கான அப்சைட் மூமெண்ட்டும் கிடையாது, ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மூமெண்ட்டும் கிடையாது. அப்போது ஸோ மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆனது நமக்கு ஒரு 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு பார்க்கும்போது நேற்றோட நம்ம மார்க்கெட் வந்து நம்மளோட S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் தான். அப்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் ஒரு 7:30க்கு தான் நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட், நம்மளோட இந்தியன் டைம் வந்து ஒரு 7:30க்கு தான் பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் USல 2-3 டைம் ஜோன் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7 மணிக்கு தொடங்கி நைட் 1:30க்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டும் கிடையாது, டவுன்வர்ட் மூமெண்ட்டும் கிடையாதுங்கிறது நமக்கு இந்த S&P 500ல தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட நாஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த நாஸ்டாக்கும் நமக்கு சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். அண்ட் இந்த டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மட்டும் அதோட டவுன்ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு நம்ம வந்து S&P 500 இல்லைனா நாஸ்டாக்கோ கம்பேர் பண்ணோம்னா டவ் ஜான்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து பயங்கரமாக டவுன்ஃபால் இருக்குது. அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரம்ப்போட டேரிஃப் தான். ஏன்னா அவர் வந்து டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணனால நிறையா கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் கனடாலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா குட்ஸ் நாங்களே கொடுக்கறதில்ல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் வந்து டேரிஃப்னால அவங்க இம்போர்ட் குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த மெயினாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன் டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்குன்னு. ஸோ அப்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு சைக்காலஜி நமக்கு தெரியுது US மார்க்கெட்டில். ஸோ ஒன்று வந்து டவ் ஜான்ஸில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர், அப்படி நாஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லலாம். இங்கேருந்து கொஞ்சம் மார்க்கெட் சரிவில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு மைல்டான செல்லிங் ப்ரெஷர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று.
ரெண்டாவது நம்மளோட யூஎஸ்டியோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நம்ம வந்து எஃப்ஐஐயோட கேஷ் டேட்டா பார்த்தோம். ஸோ எஃப்ஐஐ வந்து நேத்தோட மார்க்கெட்டில் திங்கக்கிழமை ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. எதை கம்பேர் பண்ணனா போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ போன வாரம் வெள்ளி அண்ட் வியாழனை பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் அவங்களோட பையிங் எவ்வளோ இருந்திருக்குன்னா 17,000 கோடி, செல்லிங் வந்து 15,000 கோடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று நமக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 9,500 கோடியாகவும் 10,000 கோடியாகவும் குறைஞ்சிருக்கு. ஸோ பையிங்கும் குறைஞ்சிருக்கு, அவங்க செல்லிங்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால அவங்களோட லிக்விடிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிராப் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பையிங்கும் இருக்கலாம், செல்லிங்கும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே குறைஞ்சிருக்குங்கிறனால எஃப்ஐயோட டைரக்ஷன் வந்து நமக்கு போதுமான அளவு டேட்டா இல்லாதனால கெஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு மேபி மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஏன்னா ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி செல்லிங் பார்த்தீங்கன்னா 15,000 கோடியே தான் இருந்திருக்கு. ஆனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து செல்லிங்கை விட பையிங் தான் நமக்கு மேலே கூடியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பையிங் பவர் அவங்களுக்கு அப்படியே தான் இருந்திருக்கு, செல்லிங் பவர் மட்டும் கூடியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் அதாவது நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே குறைஞ்சிருக்குங்கிறனால டைரக்ஷனை கிளியராக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு, யூஎஸ்டி ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு, பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை ஒன்று. ஓகே, இப்போ நமக்கு நிஃப்டி 50 இப்போ நம்ம 2 டேட்டா பார்த்துட்டோம். ஸோ எஃப்ஐஐ இதோட சைக்காலஜிஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் காலையில் நமக்கு தொடங்கும் போதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலேயே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பையிங் பவர் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் 7:30க்கு மார்க்கெட் திருப்பியும் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போது இதே மாதிரி நமக்கு கவனிச்சோம்னா ஒரு கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேப் அப்க்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நேற்று நமக்கு எந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சோ 3:30க்கு மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் அதே நிலைமைக்கு தான் வந்திருக்கு. மார்க்கெட் அதாவது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அங்கேருந்து டவுன் சைட் போயிட்டு திருப்பி நமக்கு ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு மைல்டு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே ஒழிய ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ காரணம் என்னன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ரெக்கவரி தான் ஆயிருந்திருக்கு, இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. நேற்று நைட்டு நமக்கு டவுன்ஃபால் ஆனதுலேருந்து ரெக்கவரி ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் நம்ம ஏன் வந்து இப்போது ட்ரேட் வியூ வந்து லைக் ப்ரீமியம் இல்லாமல் நிறைய பேர் நமக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க எங்களுக்குலாம் ப்ரீமியம் இல்லைன்னு. ஸோ அதனால் நம்ம ஒரு புது அக்கௌண்ட்டு லைக் ப்ரீமியம் இல்லாத அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்துருக்கோம். ஸோ இது மட்டுமே ஒரு போதுமான அளவு அனாலிசிஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீமியம் இல்லாத ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நடுவில் ஆடெல்லாம் வந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அப்போது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேப் அப்போ கேப் டவுனோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு மார்க்கெட் 24,600 தாண்டறதுக்கே கஷ்டம். அப்படி இன்கேஸ் நமக்கு கேப் அப் வந்து மார்க்கெட் மேலே போனாலும் 24,618 இருக்கு. ஸோ இந்த பொசிஷனை கிராஸ் ஆகி தான் நமக்கு போகணும். ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் நிஃப்டி 50 பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,400 இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,600. அப்போ இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,600 24,360க்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போது நிஃப்டி வந்து மேலே போச்சுன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கவனிச்சுட்டு இருக்கணும் ஒன்று. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த அப் ட்ரெண்டில் இந்த லோவர் சைடில் தான் இப்போ சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகணும். நிஃப்டி 50 பவுன்ஸ் பேக் ஆகலை அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர். அண்ட் ஓவராலாக நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டியில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸ்லையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்செக்ஸில் உங்களுக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா சென்செக்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபார் அவுட் ஆஃப் த மணி வந்து நீங்கள் வந்து கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அட் த மணிக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து பொசிஷன் எடுங்க. ஃபார் அவுட் ஆஃப் த மணி வந்து பொசிஷன் எடுக்கிறத தவிர்த்துக்கலாம், காரணம் எக்ஸ்பைரி டே. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 80,800 தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ வரைக்கும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி கேண்டிலோட ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி சென்செக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 79,800 இல்லைனா 79,900 சொல்லலாம். ஸோ இங்கே தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ 79,900ம் 80,800 இருக்குது. ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா
மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான். டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் 600லேருந்து 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சென்செக்ஸில். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு தான். 56,600 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்ம ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைன்னா இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டா 55,600க்கும் 55,250க்கும் நடுவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. அதே சமயம் நமக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணலைன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் கரெக்ஷனும், அதே சமயம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம வந்து நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால நான் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் நான் வந்து பிசிஆர் ரேஷியோ மட்டும் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50க்கு பிசிஆர் ரேஷியோ இஸ் க்ளோஸ் டு 9 இருக்குது ஒன்று. ஸோ விச் ஆல்சோ சப்போர்ட்ஸ் பியரிஷ் மூவ்மெண்ட். அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டியும் 0.91 இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது அடுத்த மணிலேருந்து எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும்னு பார்த்தா 10 வச்சுருக்கேன். ஸோ இப்போது புட் ஆப்ஷன் சைடு 10, கால் ஆப்ஷன் சைடு 10. ஸோ பிசிஆர் ரேஷியோ 0.9 க்ளோஸ் டு 0.9 தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸையும் பார்க்கும்போது இட் இஸ் 0.84. ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு 9 இல்லை. பட் ஸ்டில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மூணோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. அதே மாதிரி நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது. அண்ட் இந்த ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டோட S&P 500, நாஸ்டாக்கு, டவ் ஜோன்ஸ் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.